அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் ஃப்ரைடே எந்த மாதிரி நடந்தது அப்படின்னா நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட $68.85 இல்லை $68.50 வந்துட்டு மேலே வந்துடும் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நடந்திருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா இனிமேல் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாதான் செல்லிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட லோ வந்து $68.47. ஸோ இந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ இனிமேல் க்ரூட் ஆயில் வந்து செல்லிங் தவிர ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் பண்ணிட்டு ஒரு $71 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரைடே ஸோ ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் க்ளோஸ் நியர்பை ஓப்பன், அதாவது பார்த்தீங்கன்னா ஹை க்ளோஸ் நியர்பை ஹையில் தான் இருக்குது. ஹை வந்து 5,944. ஸோ க்ளோஸ் வந்து 5,938 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக நம்ம ஆல்ரெடி யூஎஸ் ஆயிலில் கூட நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு இருக்கனால ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ க்ரூட் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 5,970, பிவோட் பாயிண்ட் வந்து 5,098, சப்போர்ட் வந்து 5,876. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனால் ஸோ மேபி க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் வெயிட் பண்ணி இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் 5 minutes ஆர் 15 minutes 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டினியூஸாக 5,970 இல்லைனா அதுக்கு மேலேயே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 5,970. ஸோ இதையும் பிரேக் பண்ணி 15 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து நம்ம இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ செல்லிங் ஆகாதா, இந்த இடத்துல போயிட்டு செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லிங் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 6,020 வரைக்குமாச்சு போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸோ செல்லிங் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ மார்னிங்கே செல்லிங் பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. ஸோ இன்னைக்கு மண்டே வந்து ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் பை போகலாம். இல்லைனா இந்த இடத்துல ஓப்பனாக ஹையாக பிரேக் பண்ணாலோ இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ஸோ பை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் டார்கெட் வந்து 5,970. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து 6,020 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு கேப் அப் ஓப்பனிங் பட் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸோட இப்போதைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3.6352. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுனால கண்டிப்பாக இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு 330, 340 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நம்ம லைன் ட்ரா பண்ணதுலேருந்து 260 ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 320, 260, 360 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே தான் பார்த்தீங்கன்னா அப் கொடுத்துருக்கு நேச்சுரல் கேஸ். ஸோ காப்பர் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனில் தான் இப்போதைக்கு நிற்கிது. கிட்டத்தட்ட 786.95 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு ஸ்விங் டார்கெட் 830 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் செல்லிங்னா இந்த இடம் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இருந்தாலும் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வர மாதிரி தான் தெரியுது. இருந்தாலுமே கூடிய சீக்கிரம் கீழே விழுவதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.